அனைவருக்கும் வணக்கம். பனை திருவிழா 2025க்கு நாங்கள் வருகை தந்திருக்கிறோம். யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்துக்கு முன்னாக உள்ள வளாகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் இந்த பனை திருவிழாவுக்கு வருகை தந்ததில் நாங்கள் மிக மகிழ்ச்சி அடைகிறோம். கலாச்சார சுற்றுலா மாணவர்களாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற ஒரு குழாமே நாங்கள் இங்கே இதை பார்வையிடுக்கிறதுக்காக வந்திருந்த நாங்கள் இங்கே பனை சார்ந்த கைவினைப் பொருட்கள் மற்றும் பனை சார்ந்த உற்பத்தி பொருட்கள் நிறையவே காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. கலை கலாச்சார பாரம்பரியமான சில ஆற்றுகை கலைகளோடு சேர்த்து யாழ் மாவட்டத்துக்கே தனித்துவமாக இருக்கின்ற கற்பக தருவான பனை சார்ந்த உற்பத்திகள் யாவும் இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. பனை சார்ந்த நிறைய அம்சங்களை அவர்கள் காட்சிப்படுத்தல் மட்டுமல்லாது விளக்கப்படுத்தியும் இருக்கின்றார்கள். ஒவ்வொரு காட்சி கூடங்கள் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சி கூடங்களிலே அவற்றினுடைய விளக்கங்களும் மிகுந்த வகையிலே கரிசனையோடு அமைக்கப்பட்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் அடையாளமாக காணப்படுற இந்த பனையை வழியில் இந்த யாழ்ப்பாண மக்களுக்கு இப்போ பெருசாக தெரியாது. அதை இப்போ இப்படி செய்கிற மூலம் யாழ்ப்பாண மக்கள் இதை மென்மேலும் இப்போ இளம் சமுதாயினர் இதை அறிஞ்சு கொள்ளலாம். ஒடியல் கூழ் அவ்வளவு சிறப்பாக சுவையாக இருந்து நாங்கள் எல்லாருமே வாங்கி குடித்தோம். நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி பனை சார்ந்த சிற்றுண்டிகள், பனையில் செய்யப்படுகின்ற ஏனைய உற்பத்தி பொருட்கள் அனைத்துமே இங்கே காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்பட்டிருக்கு. இவை எங்களுடைய ஒரு மரபுரிமை சார்ந்தும் எங்களுடைய அடையாளத்தை அடுத்த சந்ததிக்கு கடத்தும் விதமாகவும் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த வடமான சுற்றுலா பணியகம் இந்த பனை திருவிழா முன்னெடுத்திருக்கிறது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லாரும் வாங்கோ. தேவையில்லாமல் இவ்விடமெல்லாம் சுற்றி திரிகிறத விட்டுட்டு இந்த பிரயோசனமான நிகழ்வுக்கு வருகை தந்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்கும். இது போன்ற விழாக்கள் மூலம் தமிழர் எங்களுடைய மர உரிமை விடயங்கள் அடுத்த சந்ததிக்கும் சரி ஏனைய இனங்களுக்கும் சரி கடத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இங்கே பார்த்தா ஒரு குறிப்பிட்ட தொகையில் இருக்கிற ஒரு கொஞ்சம் பேர் தான் இதுக்குள்ள வருகை தரணும். இல்லைன்னு சொன்னால் அது தொடர்பான விழிப்புணர்வோடு இருக்கிற ஆக்கள் தான் வருகை தரணுமே தவிர ஏனைய ஆக்கள் வருகை தருகின்ற விகிதம் சரியான குறைவாக இருக்குது. இதே இந்த முட்டவழியிலே ஒரு கேளிக்கை நடனமோ அல்லது ஒரு மியூசிக்கல் ஷோ நடக்குது என்றால் எம்மவர்கள் இத்தனை பேர் இங்கே குழுமி இருப்பார்கள். 2 நாட்களாக நேற்றும் இன்றைக்கும் இது காலமே 8 மணியில் இருந்து இரவு 8 மணி வரையும் நடைபெறுகின்றது. மக்களுடைய வருகை வீதம் குறைவாக இருக்கிறதுனால நேற்றைய தினமும் 8 மணிக்கு முதலே, அதாவது 6 மணி 6:30 அந்த டைமுக்கே எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருந்தோம். அப்போ அன்றைக்கு நாங்கள் ஒரு 4 மணி போல் வந்திருந்தோம். நாங்கள் செண்முகம் ஆற்றுகை குழுவினால் பனைமரம் சம்பந்தமான ஒரு வீதி நாடகம் அரங்கேற்றுகை செய்யப்பட்டிருந்தது. அது சொற்ப வேலை என்றாலும் அந்த பனையினுடைய முக்கிய விடயங்களை இங்கே அவர்கள் எடுத்து காட்டியிருந்தார்கள். அதுவும் மிக பயனுள்ளதாக இருந்தது. எங்களுக்கு கூழும் கடைசி 5 கூழ் தான் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் நல்ல சுவையாக இருந்துச்சு. அது இவ்வாறான நிகழ்வுகளுக்கு எம்மவர்கள் முனைப்பான கரிசனையை காட்ட வேண்டும். நிறைய விஷயம் இருக்குது. கட்டாயம் இதுக்கு மேலே இனி அடுத்த வருஷம் தான் நீங்கள் வரணும். இது எங்களுடைய ஒரு பண்பாட்டை, மரபை, அடையாளத்தை காட்டுகின்ற திருவிழா. ஆனால் எங்கள் தலைமுறை அதை அடுத்த சந்ததிக்கும் சரி இந்த சந்ததியும் அதை மறந்து செல்கின்றது. ஆகவே அதுகளுக்கு நாங்கள் முக்கியம் கொடுக்காமல் இவ்வாறான எங்களுடைய பண்பாட்டு குலங்களுக்கு முக்கியம் கொடுக்க வேண்டும். நன்றி. அந்த வகையில் இந்த வடமான சுற்றுலா பணியை மேற்கொள்றதில் நாங்கள் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எனிவேஸ் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ.